அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அத்தௌபா நிறுவனத்தின் 2025 ஜனவரி 9 குரூப் ஹாஜிமார்கள் இன்று தாயிஃபில் உள்ள அந்தாஸ் தோட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எங்க நிக்கிறோம்னு சொன்னா அத்தாஸ் தோட்டத்துல நிக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து தாயிஃபுக்கு வந்தாங்க. தாயிஃப் யாருடைய ஊர்னு சொன்னா ஹலிமா சாதியா, தன்னை வளர்த்த தாய், வளர்ப்பு தாயுடைய ஊரு. மக்கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எதிரியான பிறகு அப்துல் முத்தலிப் அவர்களும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இரண்டு கைகளாக இருந்தாங்க. அதாவது இரண்டு கைகளை கொண்டு எப்படி எங்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆனால் உதவி செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் இருக்கும் பொழுது யாரும் வெளிப்படையான முறையில சிரமம் கொடுக்க முடியல, கஷ்டம் கொடுக்க முடியல, அவர்களை துன்புறுத்த முடியல வெளிப்படையான முறையில். ஆனால் உள்ரங்கத்தில் கஷ்டம் கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்க. ஒரு நாள் அப்துல் முத்தலிபுடைய மரணம் வந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய வலது கை உடைந்த மாதிரி இருந்தது. ஏன் சொன்னா பெரிய உதவி போயிடுச்சு, யாருமே உதவி செய்ய இல்லை. அப்போ ஒரு ஆறுதல் என்ன இருக்கு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. ஆறுதல் என்ன, எல்லா நிலையிலும் ஆறுதல். இல்ல நீங்க ஒன்றும் ஆகாதீங்க. ஹிரா குகையில ஜுவைஸா வந்து வரும்போது பயந்தாங்க. எல்லாமே சிரமம் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, கண் கலங்கினாங்க. என்னுடைய உம்மத் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்களே, அல்லாஹ்வை பயப்பட மாட்டாங்க சொல்லி கவலை கொண்டாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, கவலை கொள்ளாதீங்க ரசூலுல்லாஹ். மனைவியாகவும் நடந்து கொண்டாங்க, ரசூலுடைய உம்மத்தாகவும் நடந்து கொண்டாங்க. மனைவியாக இருக்கும் பொழுது ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் அவங்க என்ன பண்ண மாட்டான், ஒன்னும் செய்ய மாட்டான், நீங்க ஏழைகளுக்கு உதவுறீங்க சொல்லி ஆறுதலா இருந்தாங்க. சொல்லி மூலமாக ஆறுதலா இருந்தாங்க. அலியருல்லாஹ் பள்ளியில் எமது அத்தௌபா ஹாஜிகள் அப்புறம் என்ன முதல்ல சொல்லிட்டாரு. அஜத் வருவார், அஜத் வருவார். அது இல்லை, அதுக்கு ஆபத்தில் இல்லை. இங்கேயும் பாங்க சொல்லி அவங்க தொழுகை வச்சிருக்காங்க, தொழுகை நடத்திருக்கு, இமாமத்து பண்ணியிருக்காங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அவரை ஆஜர் எடுங்க. அமர்ந்திருந்தாரு அந்த இடத்துல. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த இடத்துக்கு வந்து பள்ளிவாசல் போக போறோம். எங்க இறங்கலாம் முடியாது.
இங்க என்ன பண்ணுங்க அப்படியே பஸ் போலீஸ் நிக்குதுமா, விட மாட்டாங்க. சரியா பார்க்கல கல்ல அதுக்கு போறது ஆமாம்மா பெரிய கல்ல ये बात कर கலர் கோனே அஸ்ஸலாமு அலைக்கும். ஜி உங்களை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்து கலாஸ் சொன்னாங்க சொன்னல அங்க இருந்து ஆமா ऐसा ऐसे चलते भैया எண்ட் அங்க இருக்கு பாருங்க வாரு பாருங்க எண்ட் இதெல்லாம் அவர்கள் ஓடி வந்து அவர்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தோளில் தூக்கி கொண்டு ஒரு அந்த இதுவும் இல்லாம நடுவுல இந்த மாதிரி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்த கல் மாதிரி இங்க ஒரு கல் கட்டியிருப்பாங்க தெரியுதா அங்க முன்னாடி அங்கே இல்லை பின்ன இருக்கு போகட்டும் போங்க காட்டுறோம் போங்க. यार मेरी बात सुनो, ये गाड़ी हाँ, सारी दिन के आमा। लिए ये அங்க அங்க எழுது போட सुबह பாருங்க से நீ சொல்லாதம்மா நான் பேசிக்கிட்டு ये மாட்டேன். सारा तरफ அங்க பாருங்க எழுது போட பாருங்க அந்த கடைசி அங்க ஒரு ரவுண்டானா தெரியுது பாத்தீங்களா, அந்த இதுதே வந்து சல்லாலசில இது வரைக்கும் உடியாந்துருக்காங்க. நம்ம அங்க முதல்ல ஆரம்பிச்சாங்கல்ல கல்லில் அடி, அதுல இருந்து இது வரைக்கும் வந்து கல்லில் அடிபட்டு இருக்காங்க. கலஸ் கலஸ் பஸ்